ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 30/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. இரவு 10 மணி 1 நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் திருவோணம். மாலை 6 மணி 52 நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடத்திலிருந்து 11 மணி 45 நிமிடம் வரை, மதியம் 12 மணி 15 நிமிடத்திலிருந்து 1 மணி 15 நிமிடம் வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு கால மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரை, யம கண்டம் காலை 6 மணியில் இருந்து 7 மணி 30 நிமிடம் வரை, குளிகை காலம் காலை 9 மணியில் இருந்து 10 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றமான நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனோபயம் நீங்கும். மனோகாரகன் சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை அப்படிங்கிற அற்புதமான பலன்களுக்கு ஏற்ப, அதாவது இனம் புரியாத மன மகிழ்ச்சி, மனோ தைரியம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைத்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு புவனலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி காதல் பெருகும். வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு காட்டு விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் உறுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வரவுகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடாத நட்புகளை தோதாக தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ரத்தினகிரி முருகப் பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் நீங்கும். ராசி அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகள் கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி சாதனைகள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் செல்வ விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பழைய நட்புகள் பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு படைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாகவே அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன், சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க திருமுருகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சூரியன் குரு பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால உறவுகள் வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை சந்திப்பதிலும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதிலும் கவனம் செலுத்தக்கூடிய நீங்க பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும். நிச்சயமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய, நிதர்சனமான க்ஷேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முகம் தெரியாத முகநூல் நட்புகளிடம் கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான ஏற்றங்கள் பெருகும். பொதுவாகவே இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக், பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழை எளியோரின் நட்புகளை அலட்சியம் செய்யாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மீனாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்து சி ஏ. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும். ராசி அதிபதி குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் கடக ராசியில் சூரிய பகவான், அதாவது பாக்கியாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். நலிந்த தொழில் வியாபாரம் வளர்ந்து வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை பற்றி நாள் முழுதும் பேசினாலும் எதிரிகள் பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மஞ்சுநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாள். அதாவது ஏதாவது ஒரு காரணத்திற்காக குடும்பம் பிரிஞ்சுது அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் நிறைய பேர் காரண காரியம் இல்லாமல் பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ள கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல் பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழகிய நட்புகள் விலகியே போனாலும் பதற்றப்படாமல் செயல்படக்கூடிய நீங்க சொர்க்கநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பாதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அந்தந்த வயசுக்கு தகுந்த நன்மைகள் கிடைக்கும். பாத்திர, அதாவது வீட்டு உபயோகப் பொருள் என்று சொல்லக்கூடிய சமையல் பாத்திர சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சரளமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்புக்கான கற்புத்தன்மையை பற்றி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சிருஷ்டி கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நின்று போன காரியத்தை வென்று காட்டக்கூடிய நாள். கடவுளுடைய அருள் கிடைக்கக்கூடிய, காசு பணம் சம்மந்தப்பட்ட பொருள் சேரக்கூடிய நல்ல நாள். யூடியூப் சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உறுதியாகக்கூடிய நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை ஒதுக்காமலும் நட்புகளை தவிர்க்காமலும் வாழ பழகக்கூடிய நீங்கள் சந்தான மாட சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.